குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 by 1 பார்த்துட்ருக்குறோம். நியூட்டனோட செகண்ட் லா ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டனோட செகண்ட் லா டெஃபினிஷன் 2 மார்க் கொஸ்டினில் ஆல்ரெடி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க, இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பந்தை உருட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். நான் முதல் உருட்டி விடும்போது என் கையில் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும். அந்த மொமெண்டம் தான் இனிஷியல் மொமெண்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஸோ ஃபைனலாக அது ஒரு இடத்துல முட்டி நிற்கிது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஒரு சுவரில் போய் முட்டி நிற்கிது. அந்த சுவரில் போய் முட்டும்போது அப்போ அதுக்கு இருந்தது தான் ஃபைனல் மொமெண்டம். ஸோ இனிஷியல் மொமெண்டமை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா mu. ஸோ P of I. P தான் மொமெண்டத்தோட நொட்டேஷன், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ P of I is equal to muன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P of Iனா என்னது? இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்னது? P of F is equal to mv. இப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும் அப்படின்னா மொமெண்டம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எல்லா டைமிங்லேயும் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம், எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபைனல் மொமெண்டம்லேருந்து இனிஷியல் மொமெண்டமை என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ mvலேருந்து muவை என்ன செய்யணும்? கழிக்கணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் காமனாக இப்போ என்ன இருக்குது? m இருக்குது. அந்த எம்மை என்ன செஞ்சிடலாம்? வெளில எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நம்மளோட லா, இந்த லாவே அதுதான் சொல்லுது. அந்த லா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். F is directly proportional to rate of change of momentum, right? So rate of change of momentum na என்னது? Change in momentum divided by time. ஸோ இதான் ஆல்ரெடி நான் அந்த டெஃபினிஷனில், அந்த 2 மார்க் டெஃபினிஷனில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஒரு செகண்டுக்கோ ஒரு மினிட்டுக்கோ அல்லது 1 ஹவருக்கோ எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு, மொமெண்டத்தில் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டத்தை டைமால் டிவைட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? இப்போ தான் நம்ம டிரைவ் பண்ணோம். mv மைனஸ் mu. அப்போ அதை எதால் டிவைட் பண்ணணும்? டைமால் டிவைட் பண்ணணும். எப்போவுமே ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஷ்னல், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் நமக்கு தெரியும். சாரி, ப்ரொஃபஷ்னலோட சிம்பிள். ப்ரொஃபஷ்னல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் தான் k. கான்ஸ்டன்ட் ஆட் ஆன பிறகு அது ஈக்குவேஷனாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஸோ மாற்றிருக்காங்க. அதனால தான் இங்கே வரைக்கும் இந்த சிம்பிள் இருந்தது. இப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டும் வந்தாச்சு, ஈக்குவேஷனாகவும் அது மாறியாச்சு. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எம்மையும் என்ன செஞ்சாச்சு? வெளில எடுத்தாச்சு. ஸோ இப்போ கேயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த கே டேம், கேயை கொண்டு 1 கொண்டு எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ கே இப்போ ரிமூவ் ஆயிரும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு m v மைனஸ் யூ டிவைடட் பை டின்னு கிடைக்கும். ஸோ v மைனஸ் யூ டிவைடட் பை டி வந்து என்னது? ஆக்ஸலரேஷன். இதுவும் நம்ம சின்ன கிளாஸில் பேசிக்கில் படிச்சிருக்கோம். ரீகால் பண்ணுங்கள். படிக்கலைன்னா இனிமேல் படிச்சுக்கோங்க. v மைனஸ் யூ பை டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். டைமால் டிவைட் பண்ணிட்டாலே அங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துடும். ஸோ v மைனஸ் யூ டிவைடட் பை டி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆக்ஸலரேஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஈக்குவேஷன் 1.5ல் நீங்கள் நல்லா பாருங்கள். ஈக்குவேஷன் 1.5ல் எம்மை தவிர மீதி இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு, எம்மை தவிர மீதி இருக்க எல்லாரையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஏன்னு என்ன செய்யலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு வந்துடுச்சு. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் வந்தாச்சு. நமக்கு தேவையான விஷயம் டெரைவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.